எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2172வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுது பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற 5 வகையான ஊழியக்காரங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய், அவங்க குடும்பங்களுக்கு தேவைகளை சந்திக்கும்படியாய், ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய், திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் ஒவ்வொரு திருச்சபைக்கு கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள். நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கொடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, அவர் சர்வ வியாபி. அவர் எங்கும் இருந்து எல்லாரையும் பார்க்கக்கூடியவர். வேதாகமத்திலே ஆண்டவர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளால் சுற்றி இருக்கிறவர்களை மாத்திரம்தான் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் ஒரே நேரத்தில் அவரால் பார்க்க முடியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். சில நேரங்களில் சிலர் வெளி ஊர்களில், வெளிநாடுகளில் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளிலே என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் தேவன் யோசிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தூரத்திலிருந்து எல்லாவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாய் எதுவுமே நடக்காது, நடக்க போவதும் இல்லை. வேதாகமத்திலே சங்கீதம் 139, 7, 8 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தை படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் வருகிறீர். தாவீது சொல்கிறார், நான் எங்க போனாலும் நீர் வருகிறீர், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், சமுத்திரத்துக்கு போனாலும் இருக்கிறீர், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று சொல்கிறார். வேதாகமத்திலே யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இங்கே யோனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய சமூகத்துக்கு என்று விலகி யோப்பா பட்டணத்துக்கு போய் கூலி கொடுத்து தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி போகிறார். அங்கே போனாலும் கர்த்தர் அந்த கடலிலே பெருங்காற்றை உண்டாக்குகிறார், கப்பல் உடையத்தக்கதாக. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தை விட்டு எங்கே போனாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் வரும். ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிரசனத்தை விட்டு, தேவ அழைப்பை விட்டு தேவனுக்கு விரோதமாய் எங்கே ஓடினாலும் சரி, அங்கேயும் அவருடைய காற்று, அவருடைய கரம் வரும் என்பதை யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் பார்க்கவில்லை, நான் தூரத்தில் இருக்கிறேன் என்று நினைக்க கூடாது. தேவன் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே ஒருவேளை நீங்க வெளிநாடுகள்ல, வெளி ஊர்கள்ல ஏதோ பிரயாணமா ஏதோ இடத்துல இருக்கலாம். ஆனால் உங்களை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். எனவே தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய கரம் இருக்கிறது, அவருடைய வார்த்தை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு வெளியே சென்றிருந்தால் மறுபடியும் தேவ சமூகத்துக்குள்ளாக வரும்போது
தேவன் உங்களை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீ தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மறைவிடங்களிலும் வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கண்கள் ஆண்டவரே தொடர்ந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே. இந்த புதிய ஆண்டிலும் உடைய சமூகம் செல்லட்டு ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கூட வருவீராக. எங்க தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களின் சேவை செய்வே எந்த